சாஹிப்புக்கு ஒரு குறையும் இல்லை. அம்பலமுக்கில் பெரிய வீடு, கூட்டு குடும்பம், நகரத்தில் 7-8 கடைங்க, 3 பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. 3 மாப்பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒரு கடையும் வச்சு கொடுத்துட்டாரு. எல்லாம் ஹோட்டலில் சம்பாதிச்சதுன்னு சொன்னால் ஆச்சரியப்பட மாட்டீங்க. ஆனால் அவரது வியாபார முறையை சொன்னால் ஆச்சரியப்பட தான் செய்வீங்க. சாஹிப் சாப்பாட்டுக்கு காசு வாங்குறதில்ல. டிவித்த காலத்திலிருந்தே அவருக்கு அந்த பழக்கம். கடைக்கு முன்னால் ஒரு மூலையில் சிறிய தட்டியில் மறைக்கப்பட்டு ஒரு தகர உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும். சாப்பிட்டு விட்டு போகிறவங்க அதில் எவ்வளோ வேண்டுமானாலும் போடலாம். யாரும் பார்க்க போவதில்லை. போடாமலும் போகலாம். எத்தனை நாள் போடாமல் போனாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் சாஹிப் அதை கவனிக்கவே மாட்டார். தெருவில் சட்டை போடாமல் காக்கி நிக்கரும் வட்ட தொப்பியுமாக அலைந்த டீ பையனாக இருக்கும்போதே சாஹிப் அப்படித்தான். ஆரம்பத்தில் சில சண்டியர்களும் திருப்பொறுக்கிகளும் வம்பு பண்ணாங்க. தலையில் வச்ச தேங்காய் எண்ணெய் முகத்தில் வேர்வையோடு சேர்ந்து வழிய கணுக்கால் மேலே ஏறிய வேட்டி ஒன்றையும் பானைக்குள்ளே சுருக்கி வச்ச சட்டையும் செருப்பில்லாத காலமாக பித்து பிடிச்சது போல் நடந்து போனேன் நான். மாமாவுக்கு வேறு வழி இல்லை. அவரை சின்ன வயசில் அப்பா தூக்கி வளர்த்துருக்காரு. யூனிவர்சிட்டி காலேஜில் ஆங்கில இலக்கியம் படிக்க சேர்ந்தேன். அப்பா மனநிறைவோடு கிளம்பி போனார். ₹1 என் கையில் வச்சுக்கோ, செலவு செய்யாத, எல்லாம் மாமா பார்த்து செய்வான்னு சொன்னார். இந்த சுப்பம்மா, உனக்கு இவன் இனிமேல் மருமவனிட்டில்லை, மகனாக்குன்னு கிளம்பினார். மாமனுக்கும் மனம் இருந்ததான்னு எனக்கு அப்போது சந்தேகம்தான். ஆனால் மாமிக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லைன்னு எனக்கு அன்னைக்கு சாயங்காலம் சாப்பிடப்ப தான் தெரிஞ்சுது. எல்லாரும் அப்பளம் பொரியல் சாம்பார்னு சாப்பிடும்போது என்னை மட்டும் கூப்பிடவே மாட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சப்புறம் அடுப்பங்கரையில் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் விட்ட சோறு, அதுலேயே குழம்பையும் சேர்த்து போடுவாங்க. அவமானமும் பட்டினியும் எனக்கு பழக்கம்தான். எல்லாத்தையும் பொறுத்து போனேன். பொறுத்து போக போக அது அதிகமாயிட்டே போச்சு. வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்.